ஹை வீவர்ஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் குரூப் 4க்கான தமிழ் டாபிக் வைஸ் ப்ராக்டிஸ் டெஸ்ட் தான் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு 8 டாபிக் ஒருமை பன்மை வேறுபாடு. கேள்விகள் பார்க்கலாம். ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக. முதல் கேள்வி, மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் டேஷ். சரியான விடை அன்று. மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று. இரண்டாவது கேள்வி, தலைவர் டேஷ் கையால் பரிசு வழங்கினார். சரியான விடை தமது. தலைவர் தமது கையால் பரிசு வழங்கினார். மூன்றாவது கேள்வி, கன்று டேஷ் தலையை ஆட்டியது. சரியான விடை தனது. கன்று தனது தலையை ஆட்டியது. நான்காவது கேள்வி, சித்தர்கள் செயற்கையை விரும்பியவர்கள் டேஷ். சரியான விடை அல்லர். சித்தர்கள் செயற்கையை விரும்பியவர்கள் அல்லர். ஐந்தாவது கேள்வி, குழந்தைகள் டேஷ் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர். சரியான விடை தம்மால். குழந்தைகள் தம்மால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர். ஆறாவது கேள்வி, சரியான தொடரை தேர்ந்தெடு. இதுல இளங்கன்று பசியால் வாடிக்கொண்டிருந்தது. இதுதான் சரியான விடை. மற்றது எல்லாமே பிழையா இருக்கு. ஏழாவது கேள்வி, சரியான தொடரை தேர்ந்தெடு. இதுல மொழி காலத்திற்கேற்ப மாறுகிறது. இதுதான் சரியான விடை. எட்டாவது கேள்வி, சரியான தொடரை தேர்ந்தெடு. குதிரைகள் வேகமாக ஓடின. இதுதான் சரி. ஒன்பதாவது கேள்வி, புலி வந்தது எருதுகள் ஓடின. இது ஒருமையில இருக்கு, அதனால வந்ததுன்னு எழுதியிருக்கோம். எருதுகள் இது பன்மையில இருக்கு, அதனால ஓடின. பத்தாவது கேள்வி, சரியான விடையை கண்டறிக. மாடுகள் தோட்டத்தில் மேய்ந்தன. பதினோராவது கேள்வி, சரியான விடையை கண்டறிக. அவன் கொடுத்த நூல்கள் அவை அல்ல. 12வது கேள்வி, சரியான விடையை கண்டறிக. மரத்தில் பழங்கள் பழுத்தன. 13வது கேள்வி, அவர்கள் சான்றோர்கள் டேஷ். சரியான விடை அல்லர். அவர்கள் சான்றோர்கள் அல்லர். 14வது கேள்வி, அவை இங்கே டேஷ். சரியான விடை உள்ளன. அவை இங்கே உள்ளன. 15வது கேள்வி, அவன் கவிஞன் டேஷ். சரியான விடை அல்லன். அவன் கவிஞன் அல்லன். 16வது கேள்வி, ஆசிரியர் பலர் டேஷ். சரியான விடை வந்தனர். ஆசிரியர் பலர் வந்தனர். 17வது கேள்வி, பிழையற்ற தொடரை கண்டறிக. மாணவர்கள் தேர்வு எழுதினார்கள். இதுதான் சரியான விடை. 18வது கேள்வி, பிழையான தொடரை கண்டறிக. இங்க தவறா இருக்க தொடரை தான் கண்டறிய சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தா இதுதான் தவறா இருக்கு. இதுதான் தவறா இருக்கு. மாடுகள் பயிரை மேய்ந்தன. இது சரி. கண்ணகி சிலம்பை உடைத்தாள். இதுவும் சரி. நாங்கள் நூலகத்திற்கு சென்றோம். இதுவும் சரி. இங்க பார்த்தோன்னா என் எழுதுகோல் இவை அன்றுன்னு இருக்கு. ஏன்னா இங்க எழுதுகோல்னு ஒருமை தான் இருக்கு. ஒருமை வந்ததுன்னா இது வந்திருக்கணும். இங்க இவைன்னு வந்திருக்கு. அப்போ இதுதான் பிழையா இருக்கு.
19வது கேள்வி. சரியான விடையை கண்டறிக. நல்லவைகளும் கெட்டவைகளும் உலகத்தில் உள்ளன. இதுதான் சரியான விடை. 20வது கேள்வி. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? சரியான விடை உன் வீடு எங்கே உள்ளது? ஆதான் சரியான விடை.